ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி சீஸி பைட்ஸ். இதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி இலை, உள்ளி, இஞ்சி எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மா, 1/2 கப் கடலை மா, 1/4 கப் வெள்ளை அரிசி மா போட்டுட்டு, இந்த நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இலை, உள்ளி, இஞ்சி இதோட நீங்கள் பச்சை மிளகாயும் போடலாம். நான் பச்சை மிளகாய் போடல, சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றபடியாக. அதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நான் வந்து இன்றைக்கி துருவின சீஸ் போட்டு செய்ய போகிறேன். அந்த துருவின சீஸையும் போட்டு கொஞ்சம் தயிரும் போட்டு பிறகு தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் ஆக திக்காகவும் இல்லாமல் ஆக தின்னாகவும் இல்லாமல் இப்படி பதத்துக்கு குழைச்சி கொஞ்சம் மிளகும் குத்தி போட்டுனா நீங்கள் விரும்பினா சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம். எண்ணெய் கொதிக்க இப்படி குட்டி குட்டி உருண்டையாக அந்த எண்ணெய்க்குள்ளே போட அது வந்து ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா சின்னதாக போட்டாலும் நல்லா ஊதி கொஞ்சம் பெருசாக வரும், நல்ல மொறுமொறுப்பாக. இப்படி குட்டி குட்டியாக போட்டு இப்படி பாருங்க, கொஞ்சத்தில் வந்து அப்படியே ஊதி பெருசாக வந்துட்டுது. இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. 2 பக்கமும் பிரட்டி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தால் எங்களோட சீஸி பைட் வந்து ரெடி ஆயிடும். மகனிட்ட கேட்போம் எப்படி இருக்குதுண்டு. எப்படி இருக்குது? நல்லா இருந்தது. உண்மையாக நல்லா இருந்தது. எனக்கு சூப்பராக இருந்தது. உண்மையாக பெர்ஃபெக்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.